Hi guys, welcome to HK Live. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம Noise Plus Grand 2 ஓட இந்த வாட்ச் தான் பார்க்க போறோம். இது வந்து Samsung வாங்கும்போது கூட எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. MRP பிரைஸ் வந்துட்டு 6000 போட்டுருக்காங்க. பட் வந்து ஆன்லைன்ல செக் பண்ணும்போது 2000 தான் இருந்துச்சு. நிஜமாலுமே இந்த வாட்ச் வந்து வொர்த்தா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு லைக் போடலனா ஃபர்ஸ்ட் லைக் போட்டுட்டு பாருங்க. உங்களுக்கு யூஸ் ஆனாலும் இதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் பார்க்கறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அது இல்லாம Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளா 9.3 இருக்குங்க. ஒரு 10k வரட்டுமே பொளச்சிட்டு போறேனே. தயவு செஞ்சு Subscribe மட்டும் அழுத்தி விட்டு போயிருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி இது வந்து 6K வந்து சொல்லியிருக்காங்க பின்னாடி MRPயில். பட் வந்து இதோட மேக்ஸ் ப்ரைஸ் வந்து அமேசானில் 2.5K வரைக்கும் விற்றுருக்கு. ஸோ பாக்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 1.85 இன்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் காலிங் ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது, அப் டு 7 days பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட், வெதர் அப்டேட்ஸ், 100+ வாட்ச் ஃபேஸஸ், ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ப்ரௌட்லி டிசைன் மேனுஃபேக்சரிங் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. நிஜமாலுமே இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துருவோம். இங்கே ஒரு நாய்ஸ்ன்னு இருக்குது. இதை வந்து எடுத்துகிட்டு இந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி பேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. வெளியே பார்க்கும்போது பேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஹை எண்ட் போகிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ் ஆகுமான்னு தெரில. பட் கண்டிப்பாக என்கிட்ட ஒரு வாட்சே இல்லை, மீன்ஸ் எனக்கு வந்து ஒரு டிஜிட்டல் வாட்ச் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த வாட்ச் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா இல்லையாங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹை அண்ட் வாட்ச் கூட அது கம்பேரிசன் கிடையாதுங்க. இப்போ சொல்லிட்டேன், ஹை அண்ட் வாட்ச் வச்சுட்டு அதில் அப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ப்ளஸ் இதோட ரேட்டுக்கு இவங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது பீப்புள் ரியலி நீட் ஒன் டிஜிட்டல் வாட்ச் இன் லோ பட்ஜெட்னா கண்டிப்பாக இந்த வாட்சுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிறதையா இதை பார்ப்போம். அப்பா ரொம்ப டைட்டாக இருக்குது. பேக்கிங் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, சூப்பர் பேக்கிங்கு. வாட்ச் வந்துட்டு எடுப்போம். ஆக்சுவலாக ஸ்ட்ராப் தனியாக தந்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஸ்ட்ராப் வந்து ஒன்றாவே தந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஸ்ட்ராப்போட இருக்குது ப்ளூ கலர் ஸ்ட்ராப்பு. கீழே வந்து இது சார்ஜிங் வந்து கரெக்டாக குட்டியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய இது இல்லாமல் கரெக்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. சரி வைப்போம். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணும் நம்ம ஃபோனில் பின்னாடி வந்தால் மாட்டிக்கலாம். நல்லாயிருக்கு. ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே. இது வேணால் நம்ம ஃபோனில் மாட்டி வைப்போம். நாய்ஸ் மேக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரிஜிஸ்டர் யுவர் வாரண்ட்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. யுவர் நாய்ஸ் ப்ராடக்ட் இஸ் கவர்ட் அண்டர் வாரண்ட்டி அகைன்ஸ்ட் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்ஸ் ஆர் 1 year ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக எப்போ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னாலும் முன்னெல்லாம் அந்த வாரண்ட்டி கார்டு கொண்டு போய் கொடுத்தாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆக்சஸ் ஆயிடும். பட் இப்போல்லாம் வந்து நீங்கள் போய் ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அது வாட்சாக இருக்கட்டும், ஒரு பவர் பேங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சார்ஜராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்க், எதுனாலும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுதான் முக்கியம். சரி வாங்க இப்போ வாட்சை பார்ப்போம். வாட்சோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பரவாயில்லைங்க, நல்லா பேக்கிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நார்மல் கார்ட்போர்ட் கிடையாது, ஒரு பஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு தான் எடுக்கணும் போல். ஓகே, இந்த பாருங்கள் கார்ட்போர்ட் இருக்குது மேலே, தெரிஞ்சு உங்களுக்கு இந்த சைடு. ஸோ வந்து பிரிக்க போகிறோம். அப்பா, ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட்டல் வாட்ச் வச்சுருந்தேன். 2015-16 வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அமேஸ்ஃபிட் ஸ்டார்டிங் அமேஸ்ஃபிட் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அங்கே அப்போ வாங்கினது. அது வந்து 2 நாள் கூட சார்ஜ் வராது, அப்படியே உடஞ்சிரும். ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ண போகிறோம், எப்போ இருக்குன்னு பார்ப்போம். சார்ஜ் இருக்கான்னு தெரில. சார்ஜ் இல்லைனா சார்ஜ் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, சார்ஜ் இல்லைங்க. ஸோ இப்போதைக்கு வாட்சோட டிசைன் பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பிள் வாட்சோட லுக்கு மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த சைடில் இருக்க அந்த நாபு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி எட்ஜஸ் கொடுத்துருக்க பார்க்க அப்படி தெரியும். இப்படி கட்டினா நீங்கள் வந்து நாய்ஸ் வச்சுன்னா உங்களை டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. பார்க்க கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கு. பேக் சைட் பார்த்தா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொடுத்தது வந்து ரொம்ப வந்து பம்பியாக கொடுக்காமல் நல்லா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லாயிருக்கு.
அது இல்லாமல் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 வாட்டர் வந்து வாட்டர் வேப்பர் ரிலீஸ் பண்ண 2 இது கொடுத்துருக்காங்க, 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் இருக்குது, ஹார்ட் ரேட் பண்ணுறதுக்கு சென்சார் இருக்குது, நல்லா இருக்குங்க. இங்கே சார்ஜ் போடுறது இருக்குது. சரி, இப்போதைக்கு வந்துட்டு இதில் சார்ஜ் இல்லை. நான் வந்து சார்ஜை போட்டுட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்து காலிங்க்கு வந்து இங்கே மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, இதிலேயே வந்து காலும் அட்டன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போதைக்கு சார்ஜ் இல்லாதனால சார்ஜ் போட்டு இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக இது எவ்வளோ வந்து ஹார்ட் ரேட் கரெக்டாக கணிக்குதா, நடந்து போகும்போது ஸ்டெப்ஸ் கரெக்டாக நடக்குதா, அதெல்லாம் ரன்னிங் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இதோட ஃபுல் வாட்ச் ரிவ்யூவாக இருக்கும், அன்பாக்சிங் வந்து ஃபுல் ரிவ்யூவாக இருக்கும். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த வாட்சோட ஃபுல் ரிவ்யூவாக இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை பார்த்து பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ சார்ஜ் போட்டு வந்துடுவோம். ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. 100% பேட்ரி போட்டு 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்தேன். கடைசியாக எண்ட் ஆஃப் த டே ஒரு நைட் ஒரு 10 மணிக்கு பார்த்தம்போது சார்ஜ் வந்து 74% இருந்தது. இன்னும் 7 days பேட்ரி வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்போ வந்து ஒரு 99% சார்ஜ் போட்டு 100% போடல. ஸோ எஸ்டர்டே நைட் நான் 100% சார்ஜ் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போதைக்கு சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 100% போட்டு இப்போ 97% இருக்குது. பட் நான் யூஸே பண்ணல, ஸ்டாண்ட் பையில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ஹார்ட் ரேட்டு, அப்புறம் வந்து இந்த செலக்டரி மூமெண்ட்ஸு, அப்புறம் பிபி ரேட்டு, ஸ்டெப் கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ ஸ்டெப் கவுண்ட்ஸ் வந்து என்னை பொறுத்தவரை இதில் பார்த்ததுக்கு கரெக்டாக இல்லை. ஸோ கன்ஃபார்மாக சொல்லுவேன், கரெக்டாக இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காட்டுதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் கவுண்ட் பண்ணி கரெக்டாக பார்க்கல. பட் என்னோட மூமெண்ட்ஸ் வந்து அரௌண்ட் 2000 ஸ்டெப்ஸ் கொடுத்தது. பட் ஸோ எஸ்டர்டே ஃபுல்லாக நான் காரில் தான் ட்ராவல் பண்ணேன். ஸோ அதனால் ஒரு 2000 ஸ்டெப்ஸ் காமிச்சது, அவ்வளோக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஒரு 1000 to 1500 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருப்பேன். ஸோ ஸ்டெப்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமாக தான் காட்டுது, அவ்வளோ அக்யூரசி இல்லை. நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக வந்து காமிச்சிருது. அதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஆப்பில் போய் பெர்மிஷன் கொடுக்கணும், இந்த ஆப்பில் போய் பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அதை இப்போ கொடுத்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜ் கால் எல்லாமே வந்துட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணணுன்னா அதோட இதிலே கரெக்டாக வந்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை கால் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து மியூசிக் கண்ட்ரோல் வந்துட்டு என்னால் நெக்ஸ்ட்டு இல்லை ப்ரீவியஸ் மியூசிக் மாற்ற முடிஞ்சது. அந்த ஈக்குவலைசர்லாம் பண்ண முடியுதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் செக் பண்ணல இன்னும். அது தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட். ஸோ ஹார்ட் ரேட் வந்து செக் பண்ணி பார்த்தேன், தனியாக கீழே வச்சுருந்தபோது ஒன்றுமே காட்டல. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நான் இதை காமிச்சும் போது தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் கையில் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இந்த சென்டரில் இருக்கிறது தான் ஹார்ட் ரேட்டு. இருங்க, அதை ஏறுது பார்த்தீங்களா ரெட் கலரில். ஸோ அதுதான் ஹார்ட் ரேட்டு. ஸோ அது வந்து கரெக்டாக தான் காமிக்குது, கரெக்டாக தான் டிடெக்ட் பண்ணுது. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துட்டேன். என்னோடய ஹார்ட் ரேட் வந்து 90 to 120 110 மாறி வரும். கரெக்டாக தான் காமிச்சது எனக்கு ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து வெதர் ரிப்போர்ட் வந்து கொடுத்தது. அது ரொம்பவே வந்து அக்யூரஸியாக இருந்தது, ஏன்னா அது ஆப்வியஸ்லி ஃபோன்லேருந்து எடுத்திருக்கு. இதோட நாய்ஸ் ஃபிட் ப்ரைம் அப்படின்னு ஒரு ஆப்பு. அதில் வந்து கிட்டத்தட்ட வாட்ச் ஃபேஸஸ், ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட ஃபோட்டோவையும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்தால் பிடிக்கும், அதனால் வந்து இந்த வாட்ச் ஃபேஸ் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நல்லாயிருக்கு. ஸோ அது இல்லாமல் இதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்து தெரியுங்க இருங்க. ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் பார்த்துக்கலாம் நம்ம. இது அப்புறம் என்ன ஹார்ட் ரேட்டு, அப்புறம் வந்து இது வந்து ஆக்சுவலாக கையில் வச்சு காமிக்கணும். இது SpO2. இது லாஸ்ட் டைம் நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுத்தபோது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டும் கரெக்டாக தான் காமிச்சு. நான் ஸ்ட்ரெஸ் ஆகிடுமே ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி பார்த்தேன், பட் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ப்ரீத்து, இந்த மியூசிக் கண்ட்ரோலு எல்லாமே வருது. மேலேருந்து இழுத்துட்டிங்கன்னு பார்த்தா நோட்டிஃபிகேஷன்ஸு, கீழேருந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வரும். கீழேருந்து இழுத்துட்டு பார்த்தா கலோரிஸ் வந்து எவ்வளோ நடந்திருக்கும் அப்படிங்கிறத கீழேருந்து எடுத்துகிட்டு பார்த்தா தெரியும். எவ்வளோ ஸ்டாண்டிங் எவ்வளோ இருந்திருக்கு, ஸ்டெப்ஸ் எவ்வளோ கவுண்ட்டாக இருக்குங்கிறதுலாம் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸு. இதில் பேட்ரி, அப்புறம் DND மோடு, அப்புறம் ப்ளூடூத் கனெக்ஷன், அப்புறம் செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். நம்ம இது பிரைட்னஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரைட்னஸும் வந்துட்டு ஃபோன் வந்து நான் சன்னில் இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பிரைட்னஸ் ஏற்றி வச்சதுக்கப்புறம் பிரைட்னஸும் நல்லா இருந்தது. ஸோ குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. வைப்ரேஷனும் நல்லா இருந்துச்சு. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து தண்ணியிலையும் நினச்சி பார்த்தேன், ரொம்ப தண்ணிக்குள்ளே விடல. பட் கை கழுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாட்டரில் கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து பண்ணேன். பட் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அதுக்கப்புறமும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று என்னென்னா இந்த பட்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இது பாருங்களேன், ஜஸ்ட் அது ஃபிக்ஸ்டு பட்டனாக கொடுக்காம ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில, இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இதில் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது பாருங்கள், எதுவும் மூவ் ஆகல, எதுவும் பண்ணல. பட் ஆனால் ஒரு மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு பட்டனாக இருக்கிறது இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருக்கலாம்ல, கை வச்சுட்டு சும்மா இல்லாமல். ஸோ நல்லா இருக்குது. அது நம்ம ரிஸ்ட்டை வைக்கிறதுக்கு இப்படி பண்ணோம் அப்படின்னா தானாகவே அவே காயிரும். நம்ம ஒவ்வொருத்தையும் போயிட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது டச் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல, தானாகவே அவே காயிடுது.
ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து அவ்வளோலாம் லாங்கெல்லாம் இல்லை, ஒரு 10 ஸ்டெப்ஸ் நடந்து அதுக்கு மேலே போனீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி போயிடும். ஸோ அதனால் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஒரு ரேஞ்ச் கம்மி தான். டிஸ்பிளே பொறுத்தவரை ஆப்வியஸ்லி ஓகே, நம்ம OLED டிஸ்பிளே தான் எதிர்பார்க்க முடியாது, பட் இந்த டிஸ்பிளே ஓகே. என்னோடய பிக்சர் வந்து அதில் வச்சு பார்த்தேன், அதுலேயும் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸ்ட்ராப்பும் வந்து கொஞ்சம் குவாலிட்டி ஸ்ட்ராப்பாக தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ மட்டமான ஸ்ட்ராப்லாம் கொடுக்கல. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது பில்டு குவாலிட்டி உங்களுக்கு தெரியாது, பட் பேக் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி தெரியும், ஒரு மாதிரி பரப்பரப்ப சொரன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செகண்ட் கிரேட் பிளாஸ்டிக்குன்னு தான் சொல்லுவேன், டாப் கிரேட் கிடையாது, டாப் கிரேட்க்கு கொஞ்சம் கம்மி அந்த பிளாஸ்டிக்கு. பட் ஓகே, 2500 இந்த மொபைல் இந்த 2500 இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஓகே, நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு அவ்வளோதான் வரும், இந்த இதில் காமிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளோதான் வரும். ரொம்ப நல்லாயிருக்கு, நாய்ஸ் கிராண்ட் +2 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வாட்ச் இல்லை ஃபோன் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து மறக்காமல் வந்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஆனால் ரொம்ப நாளாக வந்து அந்த 9.3 இருக்குது, ஒரு 10K போட்டுமே. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து பார்ப்போம். ஓகே, பை.